ஒரு அழகான மலை கிராமத்தில் நிலா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பறவைகளிடமும் விலங்குகளிடமும் பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு மாலை நேரத்தில் காட்டின் ஓரத்தில் ஒரு காயம்பட்ட குதிரையை அவள் கண்டாள். ஆனால் அது சாதாரண குதிரை அல்ல. அதன் உடல் முழுவதும் வானவில்லின் நிறங்கள் மின்னின. அது ஒரு மாயக் குதிரை. நிலா பயப்படாமல் அந்த குதிரையின் அருகே சென்றாள். அதன் காலில் இருந்த முள்ளை மெதுவாக எடுத்தாள். தன் பையில் இருந்த மூலிகை இலைகளை வைத்து அதன் காயத்தை ஆற்றினாள். நிலாவின் அன்பைக் கண்ட அந்த மாயக் குதிரை மெதுவாக எழுந்து நின்றது. திடீரென்று அந்த குதிரை பேசத் தொடங்கியது. அன்புள்ள நிலா, என் பெயர் ஆகாஷ். நான் மேகலோகத்திலிருந்து வந்தவன். நீ காட்டிய இந்த அன்பிற்கு நன்றியாக உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றது. நிலா தனக்காக எதுவும் கேட்கவில்லை. எங்கள் கிராமத்தில் மழையே இல்லை. செடிகளெல்லாம் வாடிப்போய்விட்டன. தயவு செய்து மழை வரச் செய்வாயா என்று கேட்டாள். ஆகாஷ் சிரித்துக்கொண்டே தன் கால்களால் தரையைத் தட்டியது. உடனே அதன் காலடியிலிருந்து ஒரு தங்க நீரூற்று கிளம்பியது. வானத்தில் மேகங்கள் கூடின. ஆனால் பெய்தது சாதாரண மழை அல்ல. அந்த மழைத்துளிகள் ஒவ்வொன்றும் பூக்களின் வாசனையுடன் இருந்தன. மழை பெய்தவுடன் ஊரே பச்சை பசேலென மாறியது. நிலா அந்த குதிரையின் முதுகில் ஏறி மேகங்களுக்கு இடையே ஒரு குட்டிப் பயணம் சென்றாள். அது அவளது வாழ்வின் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. நாம் மற்றவர்களுக்குச் செய்யும் சிறிய உதவி எதிர்பாராத பெரிய நன்மைகளைத் தரும்.